அதற்கு கைத்தட்டி வரவேற்றேன். தம்பி கேட்ட அந்த சாரு, பொள்ளாச்சி வன்முறையில் ஈடுபட்ட அந்த சார் யாருன்னு இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இங்கே மாத்திரம் ஈடுபட்ட குற்றவாளியை உடனுக்குடன் கைது செய்து முதல் கட்ட நிவாரணமாக அந்த குற்றவாளி கட்டோடு இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீதியின் முன் நிறுத்தப்பட்டு நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். நேற்றைய தினம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு பெரிய வரவேற்புமிக்க தீர்ப்பு. அனைவரும் இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்பதை அனைத்து மக்கள் மனதிலும் கல்வெட்டாக பதிந்துவிட்டது. ஆகவே இதோடு எடப்பாடி பழனிசாமி நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். இல்லை, அவரை நோக்கி மக்கள் போராடுகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டங்கள்ல வந்து தமிழக அரசு ஒடுக்குறதா சொல்றாங்க. எங்க ஒடுக்குறாங்க? சரி, எத்தனை பேரை கைது செய்திருக்கிறாங்க, போராட விட மாட்டேங்கிறாங்க. நேற்றைக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு முழுமையாக அந்த தீர்ப்பினுடைய நகலை டவுன்லோட் செய்து அனைவருக்கும் அனுப்புகின்றோம். நம்முடைய போராட்டம் என்பது எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால், அந்த போராட்டத்தை குறித்த கவனத்தையும் அரசின் கவனத்தையும் ஈர்ப்பதுதான் ஒரு போராட்டத்துடைய நோக்கம். இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற போராட்டத்தை பொறுத்தளவில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உடனடியாக ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு கடுமையான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு பயன்படுத்துகின்ற சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். இப்படி நாள்தோறும் போராட்டம் என்று வீதிக்கு வருகின்ற போது தங்களுடைய சுய விளம்பரத்திற்காக அப்படி செய்கின்ற போராட்டங்களால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நிலையை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தினந்தோறும் போக்குவரத்து சம்பிக்கின்றது. காலையிலே பள்ளிக்கு செல்பவர்கள் நேரத்திற்கு செல்ல முடியவில்லை, பணிக்கு செல்பவர்கள் நேரத்திற்கு செல்ல முடியவில்லை, விமான நிலையத்திற்கு செல்பவர்கள், ரயில் நிலையத்தில் செல்பவர்கள், பேருந்துக்கு செல்பவர்கள் நேரத்தோடு செல்ல முடியவில்லை, மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோர் நேரத்திற்கு செல்ல முடியவில்லை. அவர்களை அப்புறப்படுத்தி கைது நடவடிக்கை செய்து விடுவித்து விடுகிறார்கள். எந்த விதமான அடக்குமுறையும் இல்லை. யாராவது ஒருவராவது இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டத்தால், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பிரச்சனையில் இதுவரையில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கிறாரா சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இதை அடக்குமுறை என்று பார்க்க முடியும்? மக்களுடைய தேவைகளையும் சற்று இந்த போராட்டக்காரர்கள் உணர வேண்டும். போக்குவரத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் சந்திக்கின்ற பொழுது ஏற்கனவே சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் சென்னையில் அதிகப்படியான வளர்ச்சி திட்டங்களுக்கு வித்திட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இவர்கள் ஒரு நெருக்கடியை, தேவையில்லாமல் செயற்கையான நெருக்கடியை உருவாக்குகின்ற போது அதை முழுவதுமாக கவனித்து அதற்குண்டான வழிவகைகளை கண்டறிந்து மக்களுக்கு சுகமான பயணத்தை அளிப்பது அரசுடைய கடமை என்பதால் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. யாரை ஒடுக்குகின்ற அரசு அல்ல, மன்னிப்போம் மறப்போம் என்ற அரசு இந்த அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் யாருமே பண்ணலையே. யார் அரசியல் பண்ணுறாங்க? இப்போ நீதிமன்றத்தில் இப்படி பேசியிருக்காங்க, அதுக்கு எதிராக நம்ம நிச்சயமாக பேச முடியாது, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். ஆனால் இன்னைக்கு ஒரு நமக்கு நியாயம் கிடைக்கல, அதுக்காக தான் நான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போனா இது வரைக்கும் பாஜக ரூலிங் ஸ்டேட்டில் ஒவ்வொரு முறையும் இவங்க தெருவில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்துகிறதும், இல்லை பேசுகிறதும், இல்லை இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசுகிறதும், இல்லை சட்டசபையில் பேசுகிறதும், அது எல்லாமே விளம்பரம் தேடுறதுக்காக செஞ்ச திமுக தானே இது. அரசியல் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது அரசியல் பண்ணாமல் அவியலை பண்ணணும்னு கேட்ட முதலமைச்சர் தானே. அப்போ மட்டும் நீங்கள் அவியல் பண்ணலை, இங்கே நாங்கள் பேசும்போது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லப்படுதுன்னா அப்போ இது ஜனநாயக ரீதியாக எந்த விகிதத்தில் நியாயமாகும்னு நான் கேள்வி கேட்குறேன். விவகாரத்தில் மக்கள் திசை திருப்புறதுக்காக பேசக்கூடாது. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை, தமிழகத்தில் நடக்கிற ஒரு பெண்கள் மேலே பாலியல் தொல்லைகள் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மணிப்பூரில் எல்லை மீறி பிரச்சனைகள் இருக்குது. அது கூட புரியாமல் திமுக காரங்க பேசுனாங்கன்னா அப்போ எதுக்கு தான் அரசியலில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை திமுகக்காக, இங்கே தமிழ்நாட்டில் திமுக அடிப்படையில் நடக்கிற பிரச்சனை ஒன்று தான். அப்போ நீங்கள் குரல் கொடுக்கல கேட்டாக்கா நான் நிச்சயமாக அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வரும். அப்போ அரசியல் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது பிரச்சனை எதுக்காக நடக்குது அது புரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க தான் நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் சந்தேஷ் கல்லியில் ஏன் குரல் கொடுக்கல?
ஏன் வந்து புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்கல? ஏன் இது காங்கிரஸ்காரங்க மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணும்போது குரல் கொடுக்குறாங்கல்ல? பாஜக ரூல் ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது பண்ணுறாங்கல்ல? உங்கள் ஸ்டேட்டில் நடக்கிற பிரச்சனையில் இல்லை உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனைக்கு பேசுனீங்களா? இன்றைக்கி வந்து தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா? இல்லை சந்தேஷ் கலிக்கு திமுக காரங்க பேசுனாங்களா? இல்லை இதே திமுகலேருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தேஷ் கலிக்காக குரல் கொடுத்தாரா? அப்போ மட்டும் நீங்கள் பேசலை. மணிப்பூர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை எதுக்கு நடந்தது அது தெரியாமல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, திமுக காரங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியலில் இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன். புதுசு இல்லையே, நேற்று சௌமியாவை கைது பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி தமிழிசையை கைது பண்ணாங்க. கைது பண்ணுறது புதுசு கிடையாது. அதான் சொல்லிட்டேன், ஜனநாயக ரீதியாக எதுவுமே இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கல. கைது பண்ணால் பண்ணட்டும், பார்க்குறோம். பாஜக மாநில தலைவர் மாற்றுவதற்கான வாய்ப்பு கிஷன் ரெட்டியை தேர்தல் இங்கே அதிகாரியாக 1:1 1+1 எப்போவுமே 2 தாங்க. 1+1 = 11 யாருமே முடிவுக்கு வந்துடாதீங்க. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த டைம் நேற்று முதல்வர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் இது தமிழ்நாடு ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொன்னேனே, பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உங்களால் தர முடியலன்னா இன்னைக்கு பெண்களுக்காக நீங்கள் மையம் திறப்பு விழா கொண்டாடுறீங்க. தெளிவாக இருக்கட்டும், என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை நடந்தால் அது எந்த வித மாநிலம் இருந்தாலும் எல்லை மீறி நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை, நம்ம இந்தியாவில் எந்தெந்த பார்டர்ஸ் இருக்கும் ஸ்டேட் வைஸ் அது எல்லாமே தாண்டி நம்ம குரல் கொடுக்கணும். பெண்ணுக்கு இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, அவள் எந்த ஜாதி சம்மந்தப்பட்டது, எந்த மதத்தில் சம்மந்தப்பட்டது, எந்த ஒரு கட்சி ரீதியாக சம்மந்தப்பட்டு இருக்கானா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கும்போது, இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது அதை ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு செயல் இருக்குதான் நம்ம பார்க்கணுன்னு தவிர அங்கே தான் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்வேன். இங்கே அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்டர்வியூக்கு வரல தம்பி. பாலியல் வன்கொடுமைக்கு இந்த குற்றங்களுக்கு எதிராக விஜய் குரல் கொடுத்திருக்காரு. அதை எப்படி மேடம்? எல்லாரும் குரல் கொடுக்கணும். இந்த விஜய் மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, எல்லாமே குரல் கொடுக்கணும். குரல் மட்டும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போறீங்க அதுதான் முக்கியம். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற உங்களோட எதிரி திமுக தான், விஜயோட எதிரியும் திமுக தான். யாருக்கு தெரியும்? அது மேலிடத்துல மாநில தலைவரும் இல்லை டெல்லியில் இருக்கிறது அவங்க தான் பதில் கொடுக்கணும், நான் கொடுக்கக்கூடாது. தேங்க்யூ. அனுப்ப முடியும். ஏன் வெளியே யாருக்கு அனுப்புனது? வெளியே உள்ளவங்க எதுக்கு அனுப்புனாங்க மேடம்?
இல்ல உள்ள பேசுனீங்க 3 மீடியா உள்ள பேட்டி எடுத்துட்டாங்க. அப்படிங்கிற எங்க டிவில வந்து என்ன கேட்பாங்க, அவங்க மட்டும் எப்படி எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. தெரியாமலே நீங்க கேட்பீங்க.